மாகாண சபைகள் தேர்தல் இந்த ஆண்டு நடத்த முடியாது. ஜேவிபி திட்டவட்டம். பசில் ராஜபக்சவை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு. காணிகளை விடுவிக்குமாறு வலிவடக்கு மக்கள் போராட்டம். தென்னிலங்கையில் வெள்ளம், சிலாபம் மருத்துவமனையும் மூழ்கியது. 21 பாதாள உலக குழுவினர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர். இஸ்ரேலால் கைது செய்யப்பட்ட இலங்கை பெண் நாடு கடத்தப்பட்டார். ஹார்மோஸ் நீரிணை எமது கட்டுப்பாட்டிலேயே உள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி அறிவிப்பு. வணக்கம், இது யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். இனி தொடர்பான விரிவான செய்திகள். மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டு நடத்த இயலாது. தேர்தலை நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் அடுத்த ஆண்டுதான் ஆராயப்படும். இவ்வாறு தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் தாய் கட்சியான ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா. நாட்டில் நிலவும் தற்போதைய சூழ்நிலைகளாலேயே மாகாண சபைகள் தேர்தலை இந்த ஆண்டு நடத்த இயலாது என அவர் மேலும் தெரிவித்தார். மாகாண சபைகள் 2017 முதல் செயலிழந்து கிடக்கின்றன. ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் அறிக்கை அதிகார பரவலாக்கம், அரசமைப்பு சீர்திருத்தம் மற்றும் காலங்கடந்த மாகாண சபைகள் தேர்தலை நடத்துதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. தேர்தல் முறை மாற்றத்திற்கு வழிவகுக்கும் புதிய சட்டத்தால் ஏற்பட்ட ஒரு சட்ட சிக்கல் காரணமாக மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்துவதில் தேர்தல்கள் ஆணைக்குழு சிரமத்தை எதிர்கொள்கின்றது. 2017 ஆண்டு மாகாண சபைகள் தேர்தல்கள் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதன்படி கலப்பு தேர்தல் முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டது. 50% வட்டாரங்கள் அடிப்படையிலும் 50% தொகுதி விகிதாசார அடிப்படையிலும் பிரதிநிதிகள் தெரிவாவார். இதற்கான தொகுதிகள் மீள் வரையறை செயல்பட்டன. அது தொடர்பான ஆணைக்குழு சமர்ப்பித்த அறிக்கை 2018 ஆண்டு பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்டது. இந்த நிலையில் புதிய தேர்தல் முறைமையின் கீழ் தொகுதி மறுவரையறை செய்வது சட்ட ரீதியாக சவாலானதாகவும் அதிக காலம் பிடிப்பதாகவும் உள்ளது. இதனால் தேர்தலை நடத்துவதற்கு பழைய முறைமையையே மீண்டும் கொண்டு வர வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்துகின்றன. மாகாண சபைகள் தேர்தலை நடத்துவதற்கான தேர்தல் முறைமையை தெரிவது தொடர்பான விடயத்தை ஆராய்ந்து பாராளுமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக நாடாளுமன்றத்தால் தெரிவுக்குழு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவை கைது செய்து முற்படுத்துமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் பிடியாணை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அவருக்கு எதிராக நடைபெற்று வரும் வழக்கில் முற்பட தவறியமை அடுத்த நீதிபதி சதுரங்க இரங்க திசநாயக்க பிடியாணை உத்தரவை இன்று மே மாதம் 22ஆம் தேதி பிறப்பித்தார். மாத்தறை பிரவுன் ஸ்கில் பகுதியில் 1.5 ஏக்கர் நிலத்தை பசில் ராஜபக்ச சட்டவிரோதமாக திரட்டப்பட்ட பணம் மூலமாக வாங்கினார் என நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினர் வழக்கு பதிவு செய்திருந்தனர். முன்னாள் அமைச்சர் தற்போது உடல்நலக் குறைவால் வெளிநாட்டில் சிகிச்சை பெற்று வருகின்றார் என பசிலின் வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் மருத்துவ அறிக்கைகளை தாக்கல் செய்திருந்தார். எனினும் பசில் மீண்டும் நீதிமன்றத்தில் முற்பட தவறியமையை சுட்டிக்காட்டிய நீதவான் அவருக்கு பிடியாணை உத்தரவு பிறப்பித்தார். யாழ்ப்பாணம் வலிவடக்கில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள தமது காணிகளை விடுவிக்க கோரி 5வது வாரமாக இன்றைய தினமும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ராணுவத்தின் கொமாண்டோ பங்களா முன்பாக 5வது தடவையாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சுமார் 650 ஏக்கர் காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தியே இந்த போராட்டத்தை காணிகள் உரிமையாளர்கள் போராட்டத்தை முன்னெடுத்தனர். சுமார் 651 ஏக்கர் காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தியே இந்த போராட்டத்தை காணிகளின் உரிமையாளர்கள் முன்னெடுத்தனர். வலிவடக்கின் 249, 256, 248, 251, 255 ஆகிய கிராம சேவையாளர் பிரிவைச் சேர்ந்த மக்கள் கடந்த 1990ஆம் ஆண்டு ஜூன் மாத கால பகுதியில் அவர்களது சொந்த இடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் அந்த பகுதியை உள்ளடக்கிய பெரும் பகுதி உயர் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டது. யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்கள் கடந்த அந்த பகுதிகளில் இருந்து படையினர் வெளியேற்றவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தென்னிலங்கையில் தொடரும் சீரற்ற காலநிலையால் புத்தளம், ஸ்லாபம், கொழும்பு, நீர்கொழும்பு மற்றும் ஆறுகளை அண்டிய பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதனிடையே ஸ்லாபம் மருத்துவமனையின் 3 சிகிச்சை விடுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின என்றும் தெரிவிக்கப்பட்டது. அங்கு சிகிச்சை பெற்று வந்த நோயாளர்கள் வேறு விடுதிகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் என மருத்துவமனையின் பிரதிபலிப்பாளர் தினேஷ் கொக்கல தெரிவித்தார். இதனிடையே கொழும்பு, நீர்கொழும்பு, புத்தளம், சிலாபத்தில் பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. மரங்களும் முறிந்து விழுந்துள்ளன. இதனால் சில பகுதிகளில் மின்தடை காணப்படுகிறது. இதே சமயம் கலனிகங்கையின் கரையோர பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சீரற்ற காலநிலையினால் 9 விமானங்கள் கட்டுநாயக்கவில் தரையிறக்க முடியாது திருப்பி அனுப்பப்பட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது.
துபாயில் கைது செய்யப்பட்ட 21 பாதாள உலக குழு உறுப்பினர்கள் இன்று வெள்ளிக்கிழமை நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டனர் என்று போலீசார் தெரிவித்தனர். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையினால் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்க வேண்டிய சில விமானங்கள் மாத்தள விமான நிலையத்துக்கு திருப்பி அனுப்பிவிடப்பட்டன. இவ்வாறு திருப்பிவிடப்பட்ட விமானம் ஒன்றிலேயே இவர்கள் அனைவரும் அழைத்து வரப்பட்டனர். நாடு கடத்தப்பட்ட இந்த பாதாள உலக குழு உறுப்பினர்களில் மகவத்தே சாமர மற்றும் குடுகுமிந்த ஆகிய முக்கிய புள்ளிகளும் உள்ளடங்குவர் என்றும் தெரிவிக்கப்பட்டது. காஷாவுக்கு மனிதாபிமான பொருட்களை கொண்டு சென்றவர்களுடன் கைது செய்யப்பட்ட இலங்கை பெண்ணான ஜமீரா மெக்பூத்தின் பாதுகாப்பாக நாடு கடத்தப்பட்டுள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜமீரா மெக்பூத்தின் பாதுகாப்பாக இஸ்ரேலின் ரமோன் விமான நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கிருந்து இஸ்தாபுல் நகருக்கு செல்வதற்கான விமானத்தில் ஏற்றப்பட்டார் எனவும் தெரிவிக்கப்பட்டது. காசா முற்றுகையை மீற முயன்ற குற்றச்சாட்டில் இஸ்ரேல் ராணுவத்தால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த நூற்றுக்கணக்கான சர்வதேச செயற்பாட்டாளர்களை இஸ்ரேல் தற்போது விடுவித்து நாடு கடத்த தொடங்கியுள்ளது. பெரும்பான்மையான சர்வதேச செயற்பாட்டாளர்கள் தெற்கு இஸ்ரேலிய நகரமான ஏலாட்டிற்கு அருகிலுள்ள சிவில் விமான நிலையத்திற்கு மாற்றப்பட்டு நாடு கடத்தப்பட்டிருக்கின்றனர் என இஸ்ரேலை தளமாக கொண்ட சட்ட ஆலோசனை குழுவான அடாலா தெரிவித்துள்ளது. காஷா மீதான இஸ்ரேலின் முற்றுகைக்கு சவால் விடும் வகையில் கிட்டத்தட்ட 100 நாடுகளைச் சேர்ந்த செயற்பாட்டாளர்கள் பங்கேற்ற இந்த சர்வதேச ஒற்றுமை பயணத்தில் இணைவதற்காக ஜமீரா மெக்பூதீன் கடந்த ஏப்ரல் மாதம் இலங்கையில் இருந்து புறப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஹார்முஸ் நீரிணை எங்களின் முழு கட்டுப்பாட்டில் இருக்கின்றது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இது தொடர்பில் வெள்ள மாளிகை செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரான் அணு ஆயுதத்தை பெறாது. எங்கள் படையினர் முற்றுகையில் மூலம் ஹார்முஸ் நீரிணை எங்களது முழு கட்டுப்பாட்டில் உள்ளது. ஒரு வருடத்துக்கு முன்பு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதலை தொடர்ந்து நிலத்தடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த அணுசக்தி பொருட்களை ஈரான் வைத்திருப்பதை அமெரிக்கா அனுமதிக்காது. நாங்கள் அதை பெறுவோம். அதை பெற்ற பிறகு அதனை அநேகமாக அழித்து விடுவோம். ஆனால் அதை அவர்கள் எடுத்துக்கொள்ள அனுமதிக்க மாட்டோம். ஹார்முஸ் நீரினை சர்வதேச கப்பல் போக்குவரத்து மாத்திரமே திறந்திருக்க வேண்டும் என அமெரிக்கா விரும்புகிறது. அங்கு எந்தவித தடையுமின்றி போக்குவரத்து இயங்க வேண்டும் என நாங்கள் விரும்புகின்றோம். சுங்க வரி கட்டணங்கள் வேண்டாம். அது ஒரு சர்வதேச நீர்வழிப்பாதை எனவும் தெரிவித்தார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாகாண சபைகள் தேர்தல் இந்த ஆண்டு நடத்த முடியாது. ஜேவிபி திட்டவட்டம். பசில் ராஜபக்சவை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு. காணிகளை விடுவிக்குமாறு வலிவடக்கு மக்கள் போராட்டம். தென்னிலங்கையில் வெள்ளம், சிலாபம் மருத்துவமனையும் மூழ்கியது. 21 பாதாள உலக குழுவினர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர். இஸ்ரேலால் கைது செய்யப்பட்ட இலங்கை பெண் நாடு கடத்தப்பட்டார். ஹார்முஸ் நீரிணை எமது கட்டுப்பாட்டிலேயே உள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி அறிவிப்பு. இத்துடன் ஈரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.